வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, பல்வலி, பல் கூச்சம், சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அதே மாரி சொத்த வருது பார்த்தீங்களா? இந்த சொத்த வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி நம்ம டிப்ஸ வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். முதல்ல இந்த பல்வலி, பல் கூச்சம், சொத்த வராம தடுக்கணும் அப்படின்னா, ஹோமியோபதியில ஹோமியோடென்ட் அப்படின்ற ஒரு டூத் பேஸ்ட் இருக்கு, பவுடர் இருக்கு. இத நம்ம யூஸ் பண்ணும்போதே பல் சார்ந்த பல பிரச்சனைகள், ஈறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா இருக்கும். அதுக்கும் மேல ஹோமியோபதியில இந்த டீத்னோட ஒரு என்ன சொல்றது, ஆரோக்கியத்திற்கு அப்படின்னு இன்டர்னல் மெடிகேஷன்ஸும் நெறைய இருக்கு. அதுக்கும் மேல இந்த பல் சார்ந்த பிரச்சனை வரவங்களுக்கு, நாங்க என்ன மாதிரி ஹோம் ரெமெடி சொல்லுவோம் அப்படின்றது உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லுவோம், இந்த ஹோமியோடென்ட் பேஸ்ட்னால காலையில ஒரு முறை பல் தேய்ங்க, சாயங்காலம் ஒரு முறை பல் தேய்ங்க அப்படின்ற சொல்லுவோம். பல்லு தேய்க்கும் போது அந்த பேஸ்ட்ட கொஞ்சம் எடுத்து ஈறுகள தேய்ச்சு குடுக்க மறக்காதீங்க அப்படின்றது சொல்லுவோம். ஒரு சிலருக்கு ஈறுகள்ல வீக்கம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஈறுகள்ல தேய்ங்க. வீக்கமே இல்லன்னா கூட ஈறுகள்ல தேய்ங்க. பல்லு தேய்க்கிறது ஃபர்ஸ்ட் ஒழுங்கா தேய்க்கணும். நெறைய பேருக்கு பல்லு தேய்க்கவே தெரியாதுல்ல. இப்டி போட்டு ஹார்ட் பிரஷ்ஷஸ வச்சு தேய்ப்பாங்க. கிறிஸ் கிராஸ் பிரிசில்ஸ் இருக்க பிரஷ் வாங்கிக்கணும். சாஃப்ட் பிரஷ் வாங்கிக்கணும். இப்டி தேய்க்கணும். தேய்ச்சுட்டு வாய தூக்கி அந்த வாய திறந்து பல்லுகளுக்கு மேல சைட்ல மொத்தம் தேய்ச்சு, அதே மாரி மேல தேய்ச்சு நல்லா வந்து வாய் கொப்பளிக்கணும். கொஞ்சோண்டு தண்ணிய வாய் கொப்பளிச்சுட்டு, இந்த சின்ன பிள்ளைங்கலாம் பார்க்கணும். கொஞ்சம் தண்ணிய வாய் கொப்பளிச்சுட்டு வருங்க. இது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களே அப்படித்தான் பண்ணுதுங்க. நல்ல ஒரு 3 முறை நல்லா கார்கிள் பண்ணிட்டு துப்பணும். அதே மாரி டங்க கிளீன் பண்ணணும். இத மறந்துறக்கூடாது. ஒவ்வொரு முறை சாப்பிட்ட பின்னாடியும் ஒரு கிளாஸ் தண்ணிய போட்டு வாய நல்லா கொப்பளிச்சு துப்பணும். நெறைய பேர் ஐயோ! அந்த டேஸ்ட் போயிடுனாலும் பல் இடுக்குகள்ல உணவு பொருட்கள் அப்படின்றது இருக்கும். அந்த உணவு பொருட்கள் தான் கிருமிகள் வளர்ந்து பல்ல சொத்தையாக்குறதுக்கு ரொம்ப காரணமா இருக்கு. அதுவும் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இனிப்பு சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா கிளீனா அந்த வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கேவிட்டீஸ் நெறைய வர்றதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக ஒவ்வொரு முறை சாப்பிட்ட பின்னாடியும் வாய் கொப்பளிக்கிறது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 விஷயத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. யூஸ் பண்ற பிரஷ் வந்து கரெக்ட்டான சாஃப்ட் பிரஷ்ஷா இருக்கணும். கிறிஸ் கிராஸ் இருக்கிறது வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, பல் இடுக்குகள்ல இருக்க உணவு துகள்கள அகற்றதுக்கு அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்லாம். சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த ஃபீட்டர் ஓரஸ் அப்படிம்பாங்க. பேசும்போதே வாய் பயங்கர ஸ்மெல் வரும். ஒரு துர்நாற்றம் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அது வரும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்டின் மாதிரி எத்தனையோ மவுத் வாஷ் இருக்கு. எத்தனையோ பிராண்டட் மவுத் வாஷ் இருக்கு. அது எல்லாத்த விட பெஸ்ட் என்ன தெரியுங்களா? நம்மளே ஒரு மவுத் வாஷ பிரிப்பேர் பண்ணிக்கிறது. எப்படிங்க மவுத் வாஷ் பிரிப்பேர் பண்ணணும்? ஒரு 100 எம்எல் தண்ணிக்கு உங்களுக்கு நான் அளவு சொல்றேன். ஒரு 100 எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க. 100 எம்எல் தண்ணிக்கு ஒரு 8 கிராம்பு போட்டுருங்க. 8 கிராம்பு, ஒரு 8 ஏலக்காய் போட்டுருங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுட்டு, அந்த தண்ணிய நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அதனோட எசன்ஸ்லாம் அந்த 100 எம்எல்ன்றது இப்போ 1 கிளாஸ் தண்ணீன்னு வச்சுக்கோங்களேன். அது 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி, அத வந்து பார்த்தீங்கன்னா, வடிகட்டிட்டு, அந்த தண்ணிய ஒரு பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கோங்க. காலையில எந்திரிச்ச உடனே பிரஷ் எல்லாம் தேய்ச்சு முடிச்சுட்டு, நம்ம வாய் கொப்பளிச்ச முன்னாடி, இந்த தண்ணி ஒரு 10 எம்எல் 10 எம்எல்னா ஒரு 15 எம்எல் கூட வாயில போட்டு நல்லா கார்கிள் பண்ணுங்க. உங்க வாய் நல்லா 15 எம்எல் பிடிக்குதுன்னா 15 எம்எல் கூட போட்டுக்கோங்க. வாய் நல்லா கார்கிள் பண்ணிட்டு துப்புங்க. அதே மாரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா கார்கிள் பண்ணிட்டு துப்புங்க. எனக்கு நடுவுல வாய் ரொம்ப ஸ்மெல் வருதுங்க. அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நான் சாப்பிட்ட பின்னாடி இது நல்லா பச்சை தண்ணீல கார்கிள் பண்றேன் பார்த்தீங்களா? கார்கிள் பண்ணிட்டு ஏன்னா உணவு துகள்கள் இருக்கும். துப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த மவுத் வாஷ நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்க அப்படின்போது வாயில இருக்கக்கூடிய ஸ்மெல் அப்படின்றது இருக்காது. அதே மாரி பல் சொத்த வராம தடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றதும் இருக்கு. இப்ப ரொம்ப பல்லு வலி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கிராம்பு எண்ணெய் தான் விப்பாங்க. அந்த கிராம்பு எண்ணெய பஞ்சில நனைச்சு பல்லுல எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வச்சு கடிச்சுக்கணும். கடிக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பல்லு வலியே இருக்காது. காணாம போகும். எவ்ளோ பவர்ஃபுல்லான இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு மாத்திரை சாப்பிட்டு குறையாத பல்லு வலி, எப்படியா இந்த கிராம்பு எண்ணெய் அத பஞ்சில நனைச்சு வச்ச உடனே குறையுது அப்படின்னா நெறைய டென்டிஸ்ட்டே இப்ப அத சஜெஸ்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு எஃபிகசியான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிராம்புக்கு இருக்கு. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட். அதுல இருக்கக்கூடிய யூஜினால் இன்ஃப்ளமேஷன குறைக்கும், வலியும் வேதனையும் குறைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால்சியம் ரிச் ஃபுட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கால்சியம் ரிச் ஃபுட் அப்படின்னாலே கால்சியம்னாலே பால் அப்படின்னு தான் நம்ம நெனைக்கிறோம். பாலு, முட்டை, கீரை வாரத்துல 3 நாள் எடுக்கிறது. நம்ம இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம அதுதான் பிரதான உணவா இருக்கு. அதுல உளுத்தம் பருப்பு நெறைய போட்டுக்கிறது. முடியுது அப்படின்னா உளுத்தம் பருப்பு தொட்டோட இருக்க உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. தோலோட இருக்க உளுத்தம் பருப்பு 1 மடங்குக்கு பதில் 2 மடங்கா போட்டுக்கோங்க. இல்ல வாரத்துல 3 நாள் உளுந்தங்கஞ்சி, அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உளுந்தங்களி சாப்பிடுற ஹேபிட்டே இப்ப யாருக்கும் இல்ல. நம்ம இந்த கார தோசை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பருப்பு அடை. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பருப்பு எல்லாத்தையும் போட்டு அடை செய்வாங்க. அந்த மாதிரி அடை. இத மாரிலாம் நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டாலும், பிள்ளைங்களுக்கு குடுத்தாலும், பல் சார்ந்த பிரச்சனைகள் பல வந்து பார்த்தீங்கன்னா, வராமயே போயிடுங்க. இதுக்கும் மேல நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஹோமியோபதியில எக்ஸலன்ட்டான இன்டர்னல் மெடிகேஷன்ஸும்
இருக்க தான் செய்து. உங்களுக்கு பல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸோட கூட இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரான ரிசல்ட் வரும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.